என்னண்ணா வேலைக்கு போகும்போது டீ குடிச்சிட்டு இருக்க? வேலைக்கு போறோம், டீ குடிக்கூடாதா? சும்மா சொல்றேண்ணே. அண்ணா பின்னாடி நிற்கிற வண்டி சின்ன வண்டி, அது மாதிரிதான் நம்ம ஒரு வண்டி எடுக்கலான்னு இருக்கேன். நாளைக்கு ஷோரூம் போய் பார்ப்போமா? காமத்துறவா? அண்ணா நான் சொல்ற வண்டியை வாங்கினேன், அதுதானே எல்லாருமே வச்சிருக்காங்க, எல்லா ஷெட்லயும் அதானே இருக்கு. நீ என்னன்னா இந்த வண்டியை பாக்குற? இந்த வண்டியை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? நீ சொல்ற வண்டியோட தொட்டியோட சைஸ் நீளம் 7.2 அகலம் 4.9. இந்த வண்டியோட தொட்டி சைஸ் நீளம் 8.2 அகலம் 5.3. நீ சொல்ற வண்டியோட பாசிங் 900, இந்த வண்டியோட பாசிங் 1120. நீ சொல்ற வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி 30 லிட்டர், இந்த வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி 40 லிட்டர். வண்டியோட ஹார்ஸ் பவர் வெறும் 22 தான், இந்த வண்டியோட ஹார்ஸ் பவர் 45. நீ சொல்ற வண்டியோட சிசி வெறும் 700 தான், இந்த வண்டியோட சிசி 1400. மட்டுமில்ல இந்த வண்டியில 3 சிலிண்டர், நீ சொல்ற வண்டியில வெறும் 2 சிலிண்டர் தான். நீ சொல்ற வண்டியை விட இந்த வண்டியோட டயர் சைஸ் பெருசு, இந்த வண்டியோட மைலேஜ் 20, நீ சொல்ற வண்டி வெறும் 17 தான் தரும். அது மட்டும் இல்லாம டிரைவர்லாம் ஓட்டுறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். என்னதான் இருந்தாலும் இந்த வண்டியை விட அந்த வண்டி ரேட்டு கம்மி தானே? டேய், நீ வண்டியோட ரேட்டை பாக்குற, நான் லாபத்தை பாக்குறேன். அந்த வண்டி 1 டைம் அடிக்கிற லோட இந்த வண்டி ஒரே டைம்ல அடிச்சிருந்தா. அது மட்டும் இல்லாம வண்டியோட கம்ஃபர்டபுளும் ஸ்பெசிபிகேஷனும் அதிகம், மைலேஜும் அதிகங்கிறதுனால இந்த வண்டிக்கு லாபமும் அதிகம். தரமான பொருள் என்னைக்குமே கம்மியான ரேட்ல கிடைக்காதா? நீ சொல்ற சரிதானே, அப்ப இப்பயே புக் பண்ணலாம். நீங்களும் இந்த வண்டியை புக் பண்ணனா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்க.